ஆண்டவரின் அருள்வாக்கு நம்முடைய வாழ்வின் செல்வாக்கு. இயேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, பாஸ்கா காலத்தின் 4வது வாரத்திலே நாம் நடைய எடுத்து வைத்திருக்கின்றோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்று நற்செய்தி வாயிலாக நம்மை ஒவ்வொருவரையும் அறிந்திருக்கின்றார் என்பதை நாம் உணர்ந்திருக்கின்றோம். மேலுமாக அவர் நம்மை ஆழ்ந்து அறிந்து நமக்கு எதை கொடுக்க வேண்டும், எப்போது கொடுக்க வேண்டும் என்பதை பற்றி தெளிவாக இன்றைய நற்செய்தியிலே கூறுவதை பார்க்கின்றோம். பிரியமுள்ள அன்பு இறை மக்களே, இன்றைய நற்செய்தியிலே பார்க்கின்ற போது திரும்பவும் ஆண்டவர் அறிந்திருக்கின்றேன். இயேசு, நான் தந்தையை அறிந்திருக்கின்றேன், தந்தை என்னை அறிந்திருக்கின்றார், நான் மந்தையை அறிந்திருக்கின்றேன், மந்தையும் என்னை அறிந்திருக்கின்றன என்று அறிந்திருக்கின்றேன் என்கின்ற வார்த்தை திரும்பி வருவதை நாம் பார்க்கின்றோம். அன்பு இறை மக்களே, ஆக இந்த அறிந்திருத்தல் அல்லது தெரிந்திருத்தல் என்பது நமக்கு எப்படி நாம் புரிந்து கொள்வதை, அதுதான் ஒரு முக்கிய மைய புள்ளியாக இருக்கின்றது. நாம் இந்த சமூகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நாம் நம்மையே முழுமையாக அறிந்திருக்க வேண்டும், நாம் கடவுளை முழுமையாக அறிந்திருக்க வேண்டும் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு அழைப்பினை விடுப்பதை பார்க்கின்றோம். முழுமையாக தெரிந்து வைத்தல் அல்லது முழுமையாக அன்பு செய்தல். பிரியமுள்ள அன்பு இறை மக்களை, இந்த சமுதாயத்திலே பார்க்கையிலே ஒரு அளவுக்கு முழுமையாக தெரிந்து கொண்டு ஒருவர் மற்றவரை நாம் அன்பு செய்வதை நாம் பார்க்கின்றோம். கண்டவுடனே காதல், பார்த்தவுடனே நட்பு என்பதை நாம் பார்க்கின்றோம். அதன் பிறகு அது திருமணத்தில் சென்று முடிக்கின்றது. அதன் திருமணத்திற்கு பிறகு அது ஒரு காய்ந்து போன சருகானது எரிந்து முடிந்த போன்று அந்த அறிந்திருத்தல் தெரிந்திருத்தல் அந்த திருமணம் அவ்வாறாக சென்று முடிவதை நாம் பார்க்கின்றோம். ஆக நாம் ஒரு முழுமையாக அறிந்திருத்தலை பெற்றிருக்கவில்லை. கண்டவுடனே அதை நாம் பெற வேண்டும். அவ்வாறாக பெற்றவுடன் அதை நாம் தக்க வைத்து கொள்வதில்லை. ஆண்டவருக்கு உகந்த ஒரு வாழ்க்கை வாழ்வதில்லை. ஆக நாம் இன்னும் முழுமையாக அறிந்திருக்க வேண்டும் என்று ஆண்டவர் இயேசு நம்மிடமிருந்து எதிர்பார்க்கின்றார். நல்லாயன் தன்னுடைய ஆடுகளை முழுமையாக அறிந்திருக்கின்றான். அதே போன்று நாம் ஆடாகிய நாம், மந்தையாகிய நாம் அந்த நல்லாயனை முழுமையாக அறிந்து கொண்டு அவரை சிக்கென பற்றி கொள்ள வேண்டும். பிரியமுள்ள அன்பு இறை மக்களே, இரண்டாவதாக பார்க்கையிலே நல்லாயன் என்பவன் உயிரைவே கொடுப்பதை நாம் பார்க்கின்றோம். அதைதான் இன்றைய நற்செய்தியிலே பார்க்கின்றோம். அந்த ஆட்டின் சொந்தக்காரன் தன்னுடைய உயிரை கொடுத்தாவது அந்த ஆட்டை காப்பாற்றுவான். மாறாக கூலிக்கு மேய்ப்பவனோ அந்த ஆட்டை விட்டு விட்டு ஓடி போய் விடுவான். ஓனாய் வருவதை கண்டு விட்டு விட்டு ஓடி போவான் என்பதை நாம் பார்க்கின்றோம். பிரியமுள்ள அன்பு மக்களே, எவன் ஒருவன் நல்ல அறிந்து அன்பு செய்து அதை பற்றி கொள்கின்றானோ, அந்த ஆட்டுக்கு தீங்கு வருகின்ற போது அல்லது நம்முடைய நண்பர்களுக்கு தீங்கு வருகின்ற போது எதிரிகள் வந்தாலும் சரி, ஓநாய்கள் வந்தாலும் அவரை நாம் காப்பாற்ற முயற்சி செய்கின்றோம். ஆனால் கூலிக்கு இருப்பவன் அதை விட்டு ஓடி போவதை நாம் பார்க்கிறோம். அன்பு இறை மக்களே, ஆகவே இன்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மை முழுமையாக அறிந்திருப்பதை போன்று நாமும் நம்மிடம் இருப்பவர்களை முழுமையாக அறிந்திருக்க வேண்டும். அவ்வாறாக முழுமையாக அறிந்து கொள்வதோடு மட்டுமல்லாமல் முழுமையாக அன்பு செய்து நாம் உயிரையே கொடுக்கின்ற அளவுக்கு அவர்களை நேசிக்க வேண்டும் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மிடமிருந்து எதிர்பார்க்கின்றார். பிரியமுள்ள அன்பு இறை மக்களை, நாம் கடவுளின் மக்களாக, அவருக்கு உகந்த பிள்ளைகளாக, அவர் நமக்கு ஒரு நல்ல ஆயனாக நாம் ஏற்க வேண்டும். இன்றைய முதல் வாசகத்திலே பார்க்கையிலே பிரியமுள்ள அன்பு இறை மக்களே, பேதுருடைய வாழ்க்கையிலே நடந்ததை நாம் பார்க்கின்றோம். பேதுருவிடம் அந்த விருத்த சேதனம் செய்தவர்கள் அவரோடு வந்து வாதாடுவதை நாம் பார்க்கின்றோம். நாங்கள் தூய்மையானவர்கள், நீங்கள் தூய்மை அற்றவர்களோடு உணவு உண்பதையும் அவர்களோடு நட்புறவு வைத்து கொள்வதையும் நாம் பார்க்கின்றோம் என்பதை வாதாடுகின்றார்கள். மேலுமாக 3 முறை இந்த ஆண்டவருடைய வார்த்தை பேதுருக்கு அருளப்பட்டது. மேலிருந்து
ஒரு தார்ப்பாய் வருவது போன்று இந்த உலகத்தில் உள்ள விலங்குகள் அனைத்தையும் முன்னும் என்று சொல்கின்ற போது கூட பேதுரு சொல்லுகின்றார், தீங்கானதை நான் எதையும் தொடமாட்டேன் என்று சொல்லும்போது ஆண்டவர் மீண்டுமாக அவருக்கு வார்த்தை வழியாக சொல்லுகின்றார், தீங்கானது என்று எதையும் நினைக்காதே என்று சொல்லுகின்றார். பிரியமுள்ள அன்பு இறை மக்களே, ஆகவே நாம் ஆண்டவரின் குரலுக்கு செவிமடுத்து நன்கு அறிந்து ஆழமாக புரிந்து அன்பு செய்யவும் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அவ்வாறாக அன்பு செய்பவர்களை நாம் ஒவ்வொரு நாளும் அரவணைத்து கொண்டு எவ்வாறு ஒரு நல்ல ஆயனாக ஆண்டவர் செயல்பட்டாரோ அதே போன்று அந்த நல்ல ஆயனுக்கு உகந்த ஒரு மந்தையாக நல்ல கிறிஸ்துவ மக்களாக வாழ முயற்சி செய்வோம். இறைவனுடைய அருளையும் அவருடைய வரத்தையும் உயிர்த்த ஆண்டவரின் மகிழ்ச்சியையும் ஒவ்வொரு நாளும் பெற்றவர்களாக தொடர்ந்து இந்த வழியிலே உருக்கமாக மன்றாடுவோம். ஆமீன்.